ஒரு காட்டு பகுதியில் தனியாக ஒரு வீடு ரொம்ப நாளாக பூட்டி இருக்கு. மர்மமான வீடு அப்படின்னு சொன்னால் எல்லார் மனசுலையும் ஒரு பயம் வரும். ஆனால் இந்த கதையில் வர காட்டு பங்களாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். அன்னைக்கு ஊர் பொதுக்கூட்டம் போல் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு பொது இடத்துல கூடியிருந்தாங்க. ஒரே சத்தமாக இருக்குது. ஊர்க்கூட்டம்ல அப்படி தான் இருக்கும். சப்தம் தாங்காமல் ஒரு குரல், கம்முன்னு இருக்கியா இல்லை தூக்கி அடிக்கவா? அது அந்த ஊர் தலைவர் கிருஷ்ணசாமி குரல். எந்த ஒரு கூட்டம்னாலும் இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் தான்ப்பா. ஏம்ல இப்படி சலம்பிக்கிட்டே கிடைக்குதிய என்று தலைவர் தொடர்ந்து பேசுகிறாரு. அப்புறம் என்ன தலைவரே, எல்லா வருஷமும் அது நடக்கலைன்னா இந்த வருஷம் எப்படியாவது நடத்தியே தீரணும் தலைவரே என்று ஒரு குரல். அது அந்த ஊர் முத்துசாமியின் குரல். என்ன நடத்தணும்னு சொல்கிற? தெளிவாக பேசும்ல. திருவிழாவை தான் சொல்கிறேன் தலைவரே. திருவிழாலாம் இருக்கட்டும், முதல்ல அந்த காட்டு பங்களா கதையை பேசுவோம் என்று நல்ல தம்பியின் குரல் மறுமுனையில். நல்ல தம்பி சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு கூட்டத்தில் எல்லாரும் முணுமுணுக்க, அட இருங்கப்பா சும்மா சலம்பிக்கிட்டுன்னு தலைவர் சத்தம் போட அமைதியானது கூட்டம். தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த காட்டு பங்களாவில் ஏதாச்சும் பேய் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போன்னு தலைவர் சொல்கிறாரு கூட்டத்தில். சரி தலைவரே, நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஊர் மக்கள் கேட்க, ஏண்டா நான் என்ன கோஸ்ட் கோபால் வர்மாவா அந்த பேய்கிட்ட பேசுறதுக்குன்னு தலைவர் சொல்ல, ஹஹஹான்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்லலை, தலைவருக்கு நக்கல் அதிகதான்னு கூட்டத்திலிருந்து ஒரு குரல். தொடர்ந்து தலைவர் பேசினார். எல்லாரும் யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க மக்கா, அதுபடியே செய்வோம். தலைவரே, வேணும்னா நம்ம ஒன்று பண்ணலாமா? பூட்டி கிடக்கிற காட்டு பங்களாவை திறந்து முதல்ல அப்படின்னு ராமு சொல்ல வர தலைவர் குறுக்கிட்டு, பூட்டி கிடக்கிற காட்டு பங்களாவை திறந்து நமிதா நாட்டிய பள்ளி ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கவுண்டர் போட்டார் ராமுவுக்கு பதிலாக. நக்கல் பிடிச்ச ஆளுதான்ப்பா இந்த தலைவர். மறுபடியும் பலமான சிரிப்பு சத்தம் அந்த கும்பலில் எழுந்தது. ஒரு வழியாக அந்த காட்டு பங்களா பேய் ஓட்ட ஒரு சாமியாரை வர வைக்கலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஊர் கூட்டத்தில் அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வர கர்ணனும் கருப்பனும் தான் பொறுப்புன்னு எல்லாரும் முடிவு பண்ணி தலைவரும் சொல்ல, அடுத்த கூட்டம் வியாழக்கிழமை கூடும்னு தலைவர் சொன்னார். அந்த சாமியாரை அன்னைக்கு பட்டணத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டம் முடிந்தது. வியாழக்கிழமை கூட்டம் தொடங்கிருச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. முக்கியமாக தலைவரும் வந்துட்டாருப்பா. கர்ணனும் கருப்பனும் அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வாங்க கூட்டத்துக்கு. சாமியாரின் தோற்றம்: நரைத்த முடி, தாடியுடன், நெத்தியில் பட்டை, கழுத்தில் ருத்ராட்சம், கையில் ஒரு காசி சொம்புடன், காவி உடையில், தாடியில் புதைந்த மீசையுடன். இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த சாமியார். மாறாக சாதாரண வேஷ்டியில் மேல் சட்டை அணியாமல் சிதைந்த முகம், தடித்த உடம்பு, உரத்த குரலுடன், கழுத்தில் கருப்பு கயிறு என சாமியார் இருக்க, அவருடன் பழைய சைக்கிள் டியூபுக்கு பஞ்சர் ஓட்டுபவன் போல தலையில் அடர்ந்த முடியுடன் பார்க்க பெண் போல் இருந்தான் அவரோட அசிஸ்டண்ட். தலைவர் சாமியார்கிட்ட சொல்கிறாரு, உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க சாமி, எல்லாருக்கும் தெரியணும்ல. அந்த சாமியார், என் பேர் சின்சேன், என் ஊர் டோலாக்பூர் என கூற, ஹஹஹான்னு மறுபடியும் சிரிப்பு சத்தம் கலகலன்னு அந்த சபையில் கேட்டுச்சு. இவன் நமக்கே டப்பு கொடுப்பான் போல, வந்த உடனே ஸ்கோர் பண்ணுறான்னு தலைவரின் மைண்ட் வாய்ஸ் போக, அது என்ன சாமி சின்சேன், வச்சது தான் வச்சிங்க, ஒரு முகப்பேறு மூக்கா, கோயம்பேடு வாயா, ஏன் அகல ரயில் பாதை வாயான்னு வச்சிருக்கலாம்ல. ஓ, நீங்கள் சாமியார் வேற, அதனால ஜடாமுனி, சண்டிமுனி, ஜண்டான்னு பேர் வச்சிருக்கலாம்னு தலைவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல். அதற்கு சாமியார், முதல்ல அப்படி தான் இருந்துச்சு தலைவரே, ஜக்கம்மாங்கிற பெயரை ஜனனினும் சர்க்கரை சாமிங்கிற பெயரை சார்லஸ்னும் மாற்றிக்கும்போது
நானும் என் சின்னசாமின்ற பேரை சின்சேன்னு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சாமியார் சொன்னார். மேலும் சிரிப்பு சத்தம் அந்த அவையில். கூட்டத்தில் இருந்த சிறுவன் ஒருவன், நீங்கள் சின்சேன், அப்போ உங்கள் கூட இருக்கிறது ஹீமவாரியாவா அப்படின்னு கேட்க மேலும் சிரிப்பு சத்தம் அவையில் அதிகமானது. இல்லப்பா தம்பி, இது என் அசிஸ்டண்ட் சீதாராமன் என கூறினார் சாமி. சரி, என்னை எதுக்காக வர சொல்லியிருக்குங்கன்னு சாமியார் கேட்க தலைவர் பேச தொடங்கினார். சரி சாமி, பிரச்சனை என்னன்னா, இப்போ ஊருக்கு நடுவில் ஒரு காட்டு பங்களா இருக்குது. அங்கே ராத்திரியானா ஒரே அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. அதனால் யாரும் அந்த பக்கம் போகிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த காட்டு பங்களாவால் எங்கள் ஊர் திருவிழாவும் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதையும் மீறி திருவிழா நடத்துனா கரெக்டாக அந்த நேரம் யாராவது செத்து கிடக்காங்க அந்த பங்களாவில். இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்க்க தான் உங்களை நாங்கள் வர சொல்லியிருக்கோம் சாமி என்று முதலாக உணர்ச்சி வசமாக பேசினார் ஊர் தலைவர் கிருஷ்ணசாமி. நிச்சயமாக சரி பண்ணிடலாம் தலைவரே. அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் இரவு அந்த பங்களாவில் தங்க ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு சாமி சொல்லவும், அன்னைக்கு எல்லாரும் பிரச்சனை தீர்ந்தால் சரின்னு கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. செத்தாண்டா சின்சேன் என மனதில் நினைத்தவாறு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார் கருப்பனிடம் ஊர் தலைவர் கிருஷ்ணசாமி. காட்டு பங்களாவின் தோற்றம். விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்த கட்டிடம் அது. இரவு நேரத்தில் அதன் நிழலில் நிலவும் மறைந்து போகும். பராமரிக்கப்படாதனால பாழடைந்து நூலாம்படையில் வழிமறிக்கும் கதவுகள், பழுதடைந்த ஜன்னல் கதவுகள் காற்றில் அசைந்தால் பயத்தை ஏற்படுத்தும். காய்ந்து போன மரங்கள், உதிர்ந்த இலையும். வெளிப்புற தோற்றத்தில் ஒரு வித்தியாசமான படைப்பு தான் அந்த பங்களா. இதுவரை யாரும் உள்ளே போனதே இல்லை. இறந்த பிணங்களை கூட போலீஸ் வந்து தான் அப்புறப்படுத்தினாங்க. ஆனால் அந்த போலீஸ் அதிகாரியும் இப்போ உயிரோடவே இல்லை. தினமும் இரவு அந்த அமானுஷ்ய குரல் மட்டும் கேட்கும். அதனாலேயே யாரும் அந்த பக்கம் போனதே கிடையாது. மீறி போனவங்க யாரும் உயிரோடு இருந்ததில்லை. அன்று இரவு தங்குவதற்கு சாமியார் தன்னோட அசிஸ்டன்ட் சீதாராமனோட அந்த பங்களாவிற்கு போனார். சீதாராமன் கொஞ்சம் பயந்தவன். சாமியோட இருப்பதனால கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவரோட போனான். பங்களாவை சுற்றி எலுமிச்சம்பழம் கொண்டு எரியப்படுகிறது. பராமரிக்கப்படாத பங்களான்றதுனால மின் இணைப்பு இல்லை. மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க புதிய பிரகாசம் பங்களாவில். சாமி உள்ளே வந்தாச்சு, ஏதாவது பஞ்சு டயலாக் சொல்லுங்க என பயத்தில் உளறுகிறான் சீதாராமன். டே பாப்கார்ன் மண்டையா, இது என்ன சினிமாவா பஞ்சு டயலாக்லாம் சொல்கிறதுக்கு என சாமியார் கேட்க, பரவாயில்லடா பன்ரொட்டி மண்டையா, இல்லை சாமி ஏதாவது சொல்லுங்க என சீதாராமன் பயத்தில் மீண்டும் உளறுகிறான். சரின்னு சாமியாரும் ஜெய் ஜெய் பப்ஜி ஜெய் ஜெய் பப்ஜின்னு சொல்ல, யோ என்னையா சின்சேன்னு பேர் வச்சிருக்கேன்னு பார்த்தா பஞ்சு டயலாக் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சீதாராமன் சொல்ல, கடைசியில் 2 பேரும் பேய் விரட்ட வரல, ஊரை ஏமாற்றி பணத்தை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. பஞ்ச் டயலாக் நீ ஒன்று சொல்லுன்னு சாமியார் சின்சேன் அவன் அசிஸ்டண்ட்டை கேட்க, அதுக்கு சீதாராமன், சாமி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த பஞ்சுக்கு உலகமே அலறம்னு சொல்லி ஜெய் கொரோனான்னு சொன்னானா. நல்ல வேலை நீ இங்கே இருக்க, நீ மட்டும் அரசியல் பண்ண போன அந்த ட்ரம்ப்புக்கே பம்ப் அடிச்சிருப்ப நீனு அப்படின்னு சாமியார் கூற, சாமி என்னை விட அந்த கொரோனா நல்ல பம்ப் அடிக்குது அந்த ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சீதாராமன் கூற, இவனுங்க காமெடி பண்ணுறான்களே தவிர பேய் விரட்டினா அப்படி இல்லை. சாமி அந்த அமானுஷ்ய சப்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சீதாராமன் கேட்க, அட ஏண்டா நீ வேற, அமானுஷ்ய சத்தம் கேட்குது, அடமழையில் முறுக்கு சுற்றுதுன்னு இந்த ஊருக்கார பயலுக மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வந்தபடி இருப்போம், பேசினபடி பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சாமியார் சொன்னார். எந்த நேரத்தில் அவருக்கு சின்சேன்னு பேர் வச்சாங்களோ ஒரே குசும்பு தான் சாமியாருக்கு. சரி பேசுகிறத விட்டுட்டு தூங்குவோம். 2 பேரும் தூங்க கிளம்பிட்டாங்க. சாமியார் ஒரு புறமும் அவருக்கு பக்கத்தில் அவரோட அசிஸ்டண்ட் சீதாராமன் பக்கோடா திருடன் போல தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு சத்தம் அமானுஷ்யமாக இருந்தது. சீதாராமன் எழுந்துட்டான். சாமி
ம் என்னடா? தூக்கத்துலேருந்து சாமியாரை முழிச்சுக்க அந்த சப்தம் மறுபடியும் கேட்டது. 2 பேரும் அசைவின்றி அப்படியே இருக்காங்க. அவங்களோட முகத்தில் வியர்வை வழிந்தோடுகிறது. அவர்களது இதய துடிப்பு அவர்களுக்கே கேட்கிறது. ஒருவரை ஒருவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம். பழுதடைந்த ஜன்னல் கதவுகள் பயத்தை அதிகரிக்க, பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேறு அறைக்கு ஓடி போகிறாங்க 2 பேரும். டே சீதா, சீதான்னு சாமியார் கூப்பிட பேச்சே இல்லை. பின்னாடி வந்தவனை காணோம். முன்னால் ஒரு உருவம் சாமியாரை நோக்கி நகர்ந்து வர பயத்தில் சாமியார் நடுநடுங்குகிறார். சரி, பேய்னு கூட பார்க்க வேண்டாம், காலில் விழுந்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த உருவத்தின் காலில் விழுகிறார் சாமியார். மறுபுறம் அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. என் கால்லெல்லாம் நீங்கள் விழ வேண்டாம் சாமி என்றது அந்த உருவம். சீதாராமனுடையது. சேச்சே, இவன் காலில் போய் விழுந்துட்டோமா என்று சாமியார் நினைத்தவாறு சமாளிக்காதீங்க சாமி, நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தான் சீதாராமன். நக்கலாவா சிரிக்கிற என்று மனதில் நினைத்தவாறு சாமியார், டே ஆமனுக்கு மண்டையா, அமைதியா மட்டும் இரு என்று சீதாவை எச்சரிக்கிறார். சாமி, அந்த சத்தம் மறுபடியும் கேட்குது பாருங்க. இருவரும் அந்த சத்தம் வரும் இடத்தை நோக்கி போகிறாங்க. இருட்டு அறையில் ஒரு இடத்தில் மட்டும் வெளிச்சம். அங்கு ஒரு பெண் ஆவி தனியாக அழுது கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே மேலும் பயம் தொற்றிக்கொள்ள சாமியார் சொல்கிறாரு, இந்த ஊருக்கார பயல்கள் சொன்னது உண்மைதான்டா, அது ஆவியே தான். ஆமாம் சாமி, இப்போ என்ன பண்ணுறது? வியர்வை வர குரல் தழுதழுக்க கேட்டான். நீ வேணா ஆவிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இரு. ஆவி என்ன அனுஷ்காவா பேசிக்கிட்டு இருக்க? அது பக்கத்தில் போனேன்னா தீஞ்ச குஸ்கா தான். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேட்குற? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நான் இப்போ தான் ஆவியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஆவியா இல்லை அடையார் கெஸ்ட் ஹவுஸா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு? பேசாமல் இருங்க சாமி அப்படின்னு சீதாராமன் சொல்கிறான். ஒரு புறம் அந்த ஆவியை பார்த்து கொண்டே இருக்க சாமியார் பின்னாடி மறுபுறம் யாரோ தொடுவது போல உணர்ந்தார். டே சீதா, சும்மா இருடா கொஞ்ச நேரத்துக்கு என்று சத்தமிடுகிறார். ஐயோ சாமி, நீங்கள் என் பின்னால் தொடுறீங்க என்று அவன் கேட்க ஒரு நிமிடம் இருவரும் பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கிள், குச்சி மிட்டாய் வேணுமா என ஒரு சிறுவன் இவர்களை பார்த்து கேட்குறான். அதிர்ந்து போய் சாமியார், யாருடா இவன், 2 ரூபாய் மோர் பாக்கெட் மாதிரி இருக்கான், வா இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுவோம் என பயத்தில் இருவரும் கதவுகளை நோக்கி ஓட கதவின் அருகில் ஒருவன் கையில் கோடாரியுடன் அமர்ந்திருக்கிறான். இவன் யாருடா புதுசாக இருக்கான் என்று சாமியார் கேட்க அதிர்ச்சியில் சீதாராமன், சாமி, இவன் அந்த மோர் பாக்கெட்டுக்கு அப்பா தயிர் பாக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சும்மா இருடா என் பால் பாக்கெட்டு அப்படின்னு சாமியார் கவுண்டர் போடுறாரு. மெதுவாக இருவரும் வாசப்படியில் கால் வைத்து அந்த தயிர் பாக்கெட்டை அந்த கோடாரி மனிதரை கடந்து செல்கின்றனர். ஒருவேளை அவன் கோடாரியை தூக்கி அடிச்சிட்டா சாமியை தள்ளி விட்டுட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரோட அசிஸ்டண்ட் சீதாராமன் பின்னாடியே போயிட்டுருக்கான். உருமல் சத்தம் கனத்த குரலில் அந்த கோடாரி மனிதன் கிட்டேருந்து வந்ததை சாமியார் கவனிக்கிறாரு. சாமியார் மெதுவாக அந்த கோடாரி மனிதனிடம் சென்று சட்டைப்பையிலிருந்து எதையோ கொடுத்ததும் அந்த கோடாரி மனிதன் இவர்களை விரட்ட ஆரம்பிக்கிறான். துண்டக்கானம் துணியக்கானோன்னு ஓட்டம் பிடிச்சு கடைசியில் பங்களா கேட்டை தாண்டி குதித்து வெளியேறிவிட்டனர். யோ சின்சேன், என்னையா பண்ண? சும்மா இருந்த பேய் நம்மளை விரட்டுற அளவுக்கு என்னையா பண்ணுன அப்படின்னு சீதாராமன் ஆத்திரத்தில் கேட்குறான். அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைடா. தொண்டை அடைச்ச மாதிரி அந்த பேய் உருமிக்கிட்டு இருந்துச்சா, அதுக்கும் அந்த பேய் நம்மளை விரட்டுறதுக்கும் என்னையா சம்பந்தம்? பொறுமையாக கேளு, குறுக்க பேசாத. ஒருவேளை அந்த பேய்க்கு தொண்டை அடைச்சிருக்கோன்னு நினச்சி ஒரு விக்ஸு மிட்டாய் கொடுத்தேன்டா. யோ, அது என்ன மனுஷனா, பேய்டாது. மிட்டாய் கொடுத்ததுக்கு ஒன்று இவ்வளோ தூரம் விரட்டியிருக்காது. நீ வேற என்னவோ பண்ணுன அந்த பேயை அப்படின்னு சீதாராமன் சாமியார்கிட்ட கேட்குறான்.
அது சாமியார் சொல்கிறாரு, அது எப்படி விக்ஸு கொடுத்ததோட விடுவேனா, அது பக்கத்தில் போய் எலே விக்ஸ் ஆக்ஷன் சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க அப்படின்னு சொன்னோம்ல. பயபிள்ளைக்கு என்ன கோவமோ விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சீதாராமன் பதில் சொல்கிறான், யோ கொஞ்ச நேரத்தில் நம்மளை நரகத்துக்கு அனுப்பியிருக்கோம், இதில் உனக்கு காமெடி தேவையா? எந்த நேரத்தில் இவனுக்கு சின்சேன்னு பேர் வச்சாங்களோ இப்படி சில்லறத்தனமாக வேலையை பார்க்குறதே இவனுக்கு வேலையாக போச்சு. இவன்லாம் எங்கே திருந்த போகிறானோ அப்படின்னு சீதாராமன் புலம்பிக்கிட்டே வரான். எப்படியோ தப்பிச்சு அந்த காட்டு பங்களாலேருந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க சாமியாரும் சீதாராமனும். மறுநாள் ஊர்க்கூட்டம். சாமியார் அவர் அசிஸ்டண்ட் சீதாராமன் அமர்ந்திருக்க தலைவர் இவன் எப்படி உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினச்சபடி உள்ளே வந்தார். சாமி, வசதியெல்லாம் சௌகரியமாக இருந்துச்சா அப்படின்னு தலைவர் கேட்க, ஆ அதெல்லாம் ஓகே தான் தலைவரே. அந்த காட்டு பங்களாவில் பேய் இருக்குது, அதுவும் குடும்பத்தோட. அந்த பங்களா பற்றி ஏதாவது வரலாறு தெரிஞ்சவங்க யாராவது ஊரில் இருக்காங்களா தலைவரே? நம்ம ஊர்லையா? இருக்குது. செல்லத்தாய் பெரியம்மா அது அங்கே தான் வேலை பார்த்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லவும் எல்லாரும் அங்கே போனாங்க. வயது 80 இருக்கும். தொங்கிய கன்னம், முதிர்ச்சி அடைந்த பேச்சு. திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை சுவைத்து கொண்டிருந்தாள் அந்த செல்லத்தாய் பாட்டி. ஊர் மக்கள் அனைவரும் அவளோட அருகில் செல்கின்றனர். பெரியம்மா, நான் தான் கிருஷ்ணசாமி என்று தலைவர் தன்னை அறிமுகம் செய்கிறார். அதுக்கு என்னடா இப்போ என்று அந்த பாட்டி சொல்ல, என்னடா பாட்டி நம்மளை விட ஃபாஸ்டாக இருக்கு, சரி இருக்கட்டும் அப்படின்னு தலைவர் நினைக்கிறாரு. பெரியம்மா, இவர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற சாமியார், அவரோட பேர் சின்சேன். பாட்டி சாமியாரை பார்க்குறாங்க. இவனை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியலையே, சாவு வீட்டில் உரிமை மேலே அடிக்கிற மாதிரி இருக்கானேடா. சாமி, வந்து பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு தலைவர் கூப்பிடுறாரு. தலைவர் விவரித்து சொன்னார். அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, பொதுவாக நான் வெட்டி பயல்கள்கிட்டெல்லாம் பேசுறது இல்லடா கிருஷ்ணசாமி. சரி பெரியம்மா, நீ எங்ககிட்ட பேசு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றார் தலைவர். நீ ஒன்றும் சொல்ல மாட்ட, ஆனால் நான் வெட்டி பையன்னு சொன்னதே ஒன்னதாண்டா. மறுபடியும் கூட இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா கிழவிக்கு எவ்வளோ கொழுப்பு என்ன தலைவரோட மைண்ட் வாய்ஸ். சரி பெரியம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, இப்போ அந்த காட்டு பங்களாவை பற்றி சொல்லு, அது போதும் என்றார் தலைவர். வாயில் வைத்திருந்த வெற்றிலையை துப்பியவாறு சொல்ல ஆரம்பித்தாள் அந்த செல்லத்தாய் பாட்டி. அது காட்டு பங்களா இல்லடா காளிப்பாயலே, அது காளிதாசர் ஐயா பங்களா. தெற்கு சீமையில் பெரிய கோட்டை கட்டி வாழ்ந்த அவர் முப்பாட்டன் முத்துவேல் ராஜா கட்டுனது அந்த பங்களா. காளிதாசர் ஐயாவுக்கு ஒரு மனைவி, அவங்க பேர் மல்லிகா அம்மா. பார்க்குறதுக்கே அப்படியே அந்த நயன்தாரா மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், சின்னவர் பேர் முத்துவேலு. காளிதாசர் ஐயா அவங்க முப்பாட்டம் பேரையே அவர் மகனுக்கும் வச்சிட்டாரு. அந்த பங்களாவில் இவங்களோட நானும் வீட்டு வேலைக்கு இருந்தேன். இந்த கிராமத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் காளிதாசர் ஐயா தான் தலைமை. கல்யாணம் விருந்து முதற்கொண்டு அந்த பங்களாவில் தான் நடக்கும். வாரம் ஒரு தடவை காளிதாசர் ஐயா ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் விருந்து கொடுப்பாரு. ஒரு நாள் பங்களாவுக்கு வெளியே ஒருத்தன் மயங்கி கிடந்தான். ஐயாவும் நானும் ஓடி போய் அவனை தூக்கணும். பாவம், பசி மயக்கம் அவனுக்கு, சுய நினைவே இல்லை அவனுக்கு. பார்க்க நல்லா சின்ன தம்பி பிரபு மாதிரி இருப்பான். கிழவி நிறைய சினிமா பார்க்கும் போல என்ற ஊர் தலைவரோட மைண்ட் வாய்ஸ். அவனுக்கு சாப்பாடு போட்டு அவங்கிட்ட காளிதாசர் ஐயா அவனை பற்றி கேட்டார். அவன் அதுக்கு அவன் பேர் மாரிமுத்துன்னு சொன்னான். அப்புறம் அங்கேயே தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு ஐயாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவனும் அந்த பங்களாலேயே தங்கிட்டான்.
அவன் கையில் எப்போவுமே ஒரு கோடாரி வச்சிருப்பான் மாரிமுத்து. இப்போ சாமியாருக்கும் சீதாராமனுக்கும் அந்த கோடாரி மனிதன் நினைவுக்கு வர ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோட பார்த்து கதையை கேட்டாங்க. ஐயாவுக்கு என்னதான் ஊர் மக்கள் சாதகமாக இருந்தாலும் அவரோட இந்த வளர்ச்சி பிடிக்காத இந்த ஊர் தலைவர் ராஜசேகர் அவரை பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். உடனே ஊர் தலைவர் குறுக்கிட்டு கேட்டார், பெரியம்மா நிறுத்து, ராஜசேகர்னு என் தாத்தா பேரை சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாண்டா, அந்த இழவெடுத்தவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். பாட்டி தொடர்ந்து கதை கூற ஆரம்பிக்குது. ஒரு முறை அந்த திருவிழாவில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. திருவிழாவில் சாமி அழைக்கு வைபவம். எப்போவும் காளிதாசர் ஐயாவுக்கு தான் முதல் மரியாதை தருவாங்க. ஆனால் இந்த முறை அங்கே இருந்த ஊர் தலைவர் ராஜசேகர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். கடைசியாக அந்த இழவெடுத்தவனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கும்படி செஞ்சுக்கிட்டான் அந்த பாவி. ஐயாவுக்கும் மல்லிகாமாவுக்கும் அதிலிருந்து மனசே சரியில்லாமல் போச்சு. அதிலிருந்து ஐயா எந்த ஊர் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல. அவர் வீட்டில் மட்டும் வாரம் ஒரு தடவை ஊர் மக்களுக்கு எல்லாரும் விருந்து கொடுப்பதோட சரி என்று கண்ணீர் வெளியே வர குரல் தழுதழுக்க கூறினாள் அந்த செல்லத்தாயி கிழவி. இந்த விருந்து நிகழ்ச்சியிலையும் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணா அந்த ராஜசேகர். அன்னைக்கு அந்த பாட்டி உணர்ச்சி வசப்பட்டா. ஊர் தலைவர் குறுக்கிட்டு, யாராவது தண்ணி கொண்டு வாங்கப்பா, பாட்டி பாசிங்கில் போகுது அப்படின்னு சொல்ல, தண்ணீர் கொடுத்து தேற்ற ஒரு வழியாக மீதி கதையும் சொல்ல ஆரம்பித்தாள் அந்த பாட்டி. விருந்து சாப்பாட்டில் எப்படியோ அந்த பையன் விஷத்தை கலந்து விட்டான். இது தெரியாமல் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது அந்த ராஜசேகர், ஊர் முதல் மரியாதை கிடைக்காத காரணத்தினால உங்கள் எல்லாரையும் கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த ராஜசேகர். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஆத்திரத்தில் அடிக்க போயிட்டாங்க. ராஜசேகர், எதுக்கு இப்படி செய்கிற, எதுக்கு இப்படி அபாண்டமாக பழிய மேலே போடுறன்னு காளிதாசர் ஐயா கேட்டார். அதுக்கு அந்த ராஜசேகர் பைய, இந்த சாப்பாட்டில் விஷம் இல்லைன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்க, இந்த சாப்பாட்டில் விஷம் இல்லை, அதை நானே நிரூபிக்கிறேன் உனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லி சமைச்ச சாப்பாட்டை எல்லாரும் முன்னாடியும் அவர் குடும்பத்தோடு சாப்பிட்டாரு காளிதாசர் ஐயா. சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஊர் மக்களுக்காக அவர் குடும்பத்தோடு உயிரை விட்டுவிட்டார் காளிதாசர் ஐயா. இதை பார்த்த கோவத்தில் வேலைக்காரன் மாரிமுத்து ராஜசேகர்கிட்ட சண்டை போட ராஜசேகர் சட்டப்பையிலேருந்து விஷ பாட்டில் விழுந்தது. அப்போதான் எங்கள் எல்லாருக்கும் உண்மையே தெரிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜசேகர் தான்னு. ஆத்திரத்தில் மாரிமுத்து கையில் இருந்த கோடாரியால் ராஜசேகரை கொன்னுட்டான். ஊர் திருவிழா நேரம் அது. போலீஸ் விசாரணையில் எல்லாத்தையுமே மூடி மறைச்சு மாரிமுத்துவை தூக்கில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்களா பக்கம் யாருமே போகிறதில்ல. பராமரிப்பு இல்லாமல் காளிதாசர் ஐயா பங்களா இப்போ காட்டு பங்களா ஆயிடுச்சு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாள் அந்த பாட்டி. ஒரு வழியாக தேற்றி எல்லோரும் சமாதானம் சொல்ல உணர்ச்சி வசமாக கதை கேட்ட ஊர் மக்களுக்கு கண் கலங்கிவிட்டது. சாமியாரோட அசிஸ்டன்ட் சீதாராமன் குறுக்கிட்டு, ஆமாம் பாட்டி, எல்லாரும் செத்துட்டாங்க, நீ மட்டும் எப்படி இன்னும் இருக்க அப்படின்னு கேட்டான். உடனே பாட்டி சொல்லிச்சு, போலீஸ் சாமியார் நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதாடா எடுபட்ட பாயலே. உடனே சிரிப்பு சத்தம் எழுந்தது ஊர் மக்களிடமிருந்து. சீதாராமன் தன்னோட சாமியாரை பார்த்து சொல்கிறான், சாமி, பாட்டி உங்களைத்தான் சொல்லுது. சாமியார் சின்சேன் முறைத்தார். சாமியார் சின்சேன் சீதாராமனை பார்த்து முறைச்சார். எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்க
தன் தாத்தா செய்த தவறுக்காக ஊர் தலைவரும் சாமியார் கூட காட்டு பங்களாவுக்கு போகணும்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. ஊர் தலைவர் முதலில் முடியாதுன்னு சொல்ல, உடனே சாமியார் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான், எல்லாரும் பங்களாவில் இருப்போம் தலைவரே. அதுக்கு தலைவர் சொல்கிறாரு, உடனே ஊர் தலைவரோட மைண்ட் வாய்ஸ், நீ இருப்படா சின்சேன், ஆனால் நான் இருக்கணுமே. ஒரு வழியாக தலைவர் சம்மதிக்க அன்று இரவு 3 பேரும் பங்களாவுக்குள்ளார நுழைஞ்சாங்க. அடிவாங்க ஆள் கிடச்சிட்டான்னு சாமியாரும் சீதாராமனும் நினச்சிக்கிட்டாங்க. இந்த முறை வித்தியாசமாக உள்ளே நுழைந்தவுடன் ஒரு குரல், யாருடா நீங்க? பயத்தில் சாமியாரும் சீதாராமனும் ஒரு மூலையில் போய் நின்றுட்டாங்க. மீண்டும் அந்த குரல், எங்கடா வந்தீங்க? இதை சற்றும் எதிர்பாராத ஊர் தலைவர் அடுத்த நொடியில் சாமியாரை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் பயத்தை மறைத்து, இங்கே பாரியா சின்சேனு, நம்ம பிக்பாஸ் வந்த உடனே பேசுகிறாரு பாரு. தொடர்ந்து தலைவர் பேச அந்த குரல் மீண்டும், எங்கடா வந்தீங்க? இங்கே பாருங்க பிக்பாஸ், இப்போவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்சேன் பையனும் அவன் கூட இருக்கானே அந்த ஹீமவாரி சீதாராமனும் தான் என தலைவர் ஒருபுறம் பேசிக்கொண்டிருக்க, மறுபுறம் சாமியார் சீதாராமனிடம், டே இவன் ஆவிக்கிட்ட பேசுகிறானா இல்லை அமலாபால் கிட்ட பேசுகிறானா? தலைவர் பேசிக்கொண்டிருக்க எதிராக ஒரு உருவம் முன்னோக்கி வர, அது ஒரு பெண். தலைவரும் பிக்பாஸ்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி நகர்ந்து சென்றார். சாமியார் குறுக்கிட்டு, யோ தலைவரே, அது ஆவியா? நீ நினச்சிருக்கிற மாதிரி அது ஒன்றும் ஓவியா இல்லை, கிட்டத்தில் போனால் நீ டெத் பாடியா அப்படின்னு டிஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பலத்த சத்தம், மூவரும் சிதறி ஓடினாங்க. தலைவர் ஒரு இடத்தில் ஒளிஞ்சிக்கிட்டாரு. சாமியார் சமையலறையில் அடுப்பு மேல் அமர, சீதாராமன் அலமாரிக்குள் ஐக்கியமானான். ஒரு நிமிடம் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. மெதுவாக சாமியார் அடுப்புலேருந்து எழுந்து வராரு. அவர் பின்னால் யாரோ நிற்பது போல் தோன்ற, பின்னால் திரும்பி பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார் சாமியார். அங்கிள், குச்சி மிட்டாய் வேணுமா? அந்த சிறுவன் கேட்க, மீண்டும் அந்த சிறுவனை பார்த்து ஓட்டம் பிடித்தார் சாமியார். மூச்சு வாங்க அலமாரி அருகில் போய் நின்றார் சாமியார். அலமாரிக்குள் சீதாராமன். சாமியாரை பேய் என நினைத்து அலற, தலைவரும் இதில் சேர்ந்து கொள்ள, எதிரே இருந்த பேய்க்கு, பேய் நம்மளா இல்லை இவனுங்களா, அதுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. கடைசியில் அந்த பெண் உருவம் இவர்களை நோக்கி நகர, யோ முறுக்கு சாமியாரே, ஏதாவது மந்திரம் சொல்லியா, அந்த பேய் போகட்டும் அப்படின்னு தலைவர் சொல்ல, சாமியார் மறுபடியும் ஜெய் ஜெய் பப்ஜி, ஜெய் ஜெய் பப்ஜின்னு சொன்னார். உடனே தலைவர், என்னது பப்ஜியா? யோ, சின்சேன்னு பேர் இருக்கும்போதே நினச்சேயா நீ போலி சாமியாருன்னு. அப்புறம் எதுக்கியா பேயை ஓட்டுற மாதிரி பங்களாவோட வரலாறுலாம் கேட்ட? உடனே சாமியார் சொல்கிறாரு, அந்த பேய் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம்ல, அதுதான். அவர்களை நோக்கி 3 உருவம் எதிரே நடந்து வர, பயத்தில் நடுநடுங்கினர் 3 பேரும். தலைவர் கையில் கிடச்சதை தூக்கி அந்த பேய் மேலே எறிய, அவர்கள் நினச்சதுக்கு மேலே ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. நொறுக்கும் சத்தம், கண்ணாடி உடைகிறது. கடைசியில் இவங்க பார்த்தது இவங்களோட உருவத்தை, அதுவும் கண்ணாடியில். கதவு திறந்து கிடக்கு, ஓடிரலான்னு எல்லாரும் ஓட, கதவு பூட்டி கொண்டது. அவர்களுக்கு எதிரே ஒரு கையில் விக்ஸ் மிட்டாய், மறு கையில் கோடாரியுடன் மாரிமுத்து பேய் வழிமறித்தது. பயத்தில் மீண்டும் உள்ளேயே வந்தனர் சாமியாரும் தலைவரும் சீதாராமனும். பங்களா உள்ளே அந்த பெண், அது மல்லிகா அம்மா. அவள் குழந்தை முத்துவேல் கையில் குச்சி மிட்டாயுடன். அதை பார்த்து வேறு வழி இல்லை, மூவரும் ஒரு மூலையில் பயத்துடன் அமர்ந்திருந்தனர். தலைவர் சொல்கிறாரு, யோ சாமி, அது என்னையா அந்த மாரிமுத்து பேய் கையில் விக்ஸ் மிட்டாயி? அதுக்கு சீதாராமன் பதில் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை தலைவரே, சாமி தான் அந்த பேய்க்கு தொண்டையில் பிரச்சனை இருக்குன்னு விக்ஸு மிட்டாய் கொடுத்தாரு. என்னது, பேய்க்கு விக்ஸா? யோ சாமியாரே, நீ பேய் விரட்ட வந்தியா இல்லை அந்த பேய்க்கு பிரச்சனையை சரி பண்ண வந்தியா? விட்டா அந்த பேய்க்கு பிரசவமே பார்த்துருவ போல.
சீதாராமனும் ஊர் தலைவரும் ஹஹான்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பலத்த சத்தத்துடன் மாடியிலிருந்து ஒருவர் நடந்து வர, அது காளிதாசர் ஐயா ஆவி. இவர்களை பார்த்து, இது ஏன் பங்களா, மறுபடியும் இங்கே யாரும் விஷம் கலக்க விட மாட்டேன் என்றது. பேச்சே வரல 3 பேருக்கும். ஐயா, அது நான் இல்லையா, அந்த கேளம்பாக்கம் கிழட்டு நார, என் தாத்தா ராஜசேகர் என்று பயத்துடன் தலைவர் கூறினார். நம்ம சாமியார் சின்சேன் பயத்தில் வழக்கம் போல பேய் காலில் விழுந்துட்டாரு. சீதாராமனும் அவரோட பின்னாடியே காலில் விழ, இவனுங்க என்னடா என்னை விட ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தலைவரோட மைண்ட் வாய்ஸ் போகுது. கடைசியாக காளிதாசர் ஆவி, நீங்கள் இங்கேருந்து உயிரோட போகணும்னா ஒரு காரியம் பண்ணணும். தலைவர், யாருக்கு காரியம் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சாமியார், ஆல்ரெடி காரியம் பண்ணலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சீதாராமன், ஆவியையா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனுங்க 2 பேருக்கும் நான் காரியம் பண்ணுறேன் என்று சீதாராமன் சொன்னான். பயத்தில் 3 பேரும் காமெடி பண்ணுறாங்க. டே, ஐயா சொல்கிறத மட்டும் கேளுங்கடா முதல்ல, அயன் பாக்ஸ் மண்டைகளா, கோவத்தில் சத்தம் போட்டது மாரிமுத்து ஆவி. பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த பங்களா இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் மாற்றணும். அது மட்டுமில்லை, ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடணும். உன்னோட தாத்தா பண்ண தப்புக்கு நீ தாண்டா இதெல்லாம் பண்ணணும் என்று கூறியது காளிதாசர் ஆவி. தலைவர் சொல்கிறாரு, ஆனுங்கய்யா, அப்படியே பண்ணிடுறேங்கய்யா அப்படின்னு பயத்தில் சொல்லிகிட்ருக்கிறாரு. நீ யாருடா, பார்க்குறதுக்கு பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கா? உடனே சீதாராமன் சொல்கிறாரு, ஐயா, இவர் சின்சேன் சாமியார், உங்களை ஓட்ட வந்திருக்காரு. டே வெந்தயமுக்கா, ஆவிக்கிட்ட என்னை போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு பயந்துக்கிட்டே. யாராக இருந்தாலும் சரி, நான் சொன்ன விஷயத்த செய்யணும், அப்போதான் நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து போவோம்னு காளிதாசர் ஆவி கூறியது. மெதுவாக பங்களாவை விட்டு வெளியேறிய 3வரும் உயிருடன் பிழைத்து கொண்டனர். 1 வாரத்திற்கு பிறகு, டேடே கருப்பா, அந்த போர்டை ஒழுங்காக மாட்டுடா, அந்த போர்டில் காளிதாசர் பங்களான்னு போட்டிருந்தது. டே முத்துசாமி, பந்திக்கு எல்லாத்தையும் எடுத்து வைடா. எங்கடா போயிட்டான் இந்த பேனாமூடி பெரியசாமி? எப்பா நல்ல தம்பி, எங்கப்பா போன இவ்வளோ நேரம்? போய் வேலையை பாருப்பா, தலைவர் ஒரே பிஸி ஆயிட்டாரு. பெரியம்மா வா வா, எங்கே போயிட்டா, போய் சாப்பிடு, போ. டே, நான் கூட உன்னை பார்த்து இந்த குண்டு பல்பு மண்டை என்ன பண்ணிட போகிறான்னு நினச்சேன். ஆனால் காளிதாசர் ஐயா இருந்தால் கூட இப்படி பண்ணுவாரான்னு தெரியல. நீ நல்லா இருடா ஏ ராசா என வாழ்த்தினாள் தலைவர் கிருஷ்ணசாமியை அந்த செல்லத்தாய் பாட்டி. ஆமாம், பேய் கூட குடும்பம் நடத்தினது எனக்கு தானே தெரியும், தலைவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். பங்களாவை புதுப்பித்து அரண்மனை போல் காட்சியளிக்க செய்தார் தலைவர் கிருஷ்ணசாமி. ஊர் மக்கள் அனைவருக்கும் வாரம் 1 நாள் விருந்து அளிக்கப்படுவது வாரத்திற்கு 7 நாட்களுமாக மாற்றி வைத்தார் தலைவர். காளிதாசர் என்னப்படி ஏழை மக்களுக்கும் பசியில் வாடுவோருக்கும் உணவளிக்கப்பட்டது. உணவு தயாரிக்கும் பிரிவிலேயே வேலைக்கு சேர்ந்தார்கள் நம்ம காமெடியன்ஸ் சாமியார் சின்சேனும் அவனோட அசிஸ்டண்ட் சீதாராமனும். இதுக்கும் தலைவர் தான் காரணம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஊர் திருவிழாவையும் சிறப்பாக நடத்தி தன்னோட தாத்தா செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டாரு ஊர் தலைவர் கிருஷ்ணசாமி. சரி, இப்போ கருத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆவி, பேய், பில்லி, சூனியம் இதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், எந்த ஒரு ஆவியும் ஆத்மாவும் எல்லா மனிதனையும் பழி வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறதில்ல. நிறைவேறாத ஆசைகள் கொண்ட மனிதர்கள் இறந்த பின் ஆவியாக ஆத்மாவாக இருப்பார்கள். அதுவும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற மட்டும்தான் அப்படின்றது பொதுவாக சொல்லப்படும் ஒரு கருத்து. அதாவது நம்ம காளிதாசர் குடும்பம் மாதிரி அவர்களின் ஆசை நிறைவேறிய பிறகு அவங்க இந்த பூலோகத்தில் தங்க மாட்டாங்களாம். இந்த கருத்து கருட புராணத்திலையும் குறிப்பிடத்தக்கது.
எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் எல்லா ஆசைகளும் நிறைவேறுமான்றது நமக்கு தெரியாது. ஆசை மனிதனை விட்டாலும் மனிதன் ஆசையை விட மாட்டான். அதற்காக ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்மளோட ஆசைகள் ஒரு அளவாக இருந்தால் மகிழ்ச்சியே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நித்யா பிரதீப். நன்றி.